பார்த்தோம். இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறார்கள். இனி நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்வின் முடிவுக்கே போய்விடுகிறார்கள். வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவள் சந்திக்கிற சூழ்நிலைகள், வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், நம்பிக்கை இழந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய நம்பிக்கைக்கு முடிவே இல்லை. ஆனால் நீதிமொழிகள் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை முற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 56 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனே, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சொல்கிறாரு, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாள்தோறும் நம்மோடு கூட போர் செய்து நம்மை ஒடுக்க பார்க்கிறான், என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நம்முடைய வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பொல்லாப்புகள் உண்டு, வாதைகள் உண்டு, கொலை நோய்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மக்கள் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னை சுற்றிலும் ஒரு போர் நடக்கிறது, என்னை சுற்றிலும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் பார்த்து அவர் நம்பிக்கையை இழந்து போகவில்லை. எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம். சிலர் கேட்குறார்கள், ஏன் எனக்கு மட்டும் போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை? தேவனுடைய பிள்ளைகள் கூட தங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையை இழந்து போகிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் என்னை பயம் சூழ்ந்து இருக்கிறது, என்னை போராட்டம் என்னை சூழ்ந்து இருக்கிறது, உபத்திரவம் என்னை சூழ்ந்து இருக்கிறது. சொல்கிறாரு, நான் இந்த நாளில் அப்படிப்பட்ட சூழலில் கூட நான் உம்மை நம்புவேன். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு வெற்றி வாழ்க்கை தான். ஆனால் அநேக பாடுகள் மத்தியில் நாம் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. அநேக உபத்திரங்கள் வழியில் நாம் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே அவர் சொல்கிறாரு, நான் உம்மை நம்புவேன். யாரை நம்புறது? அவர் சொல்கிறாரு, என்னை சுற்றிலும் ஒரு பயங்கரம், என்னை சுற்றிலும் ஒரு போர், என்னை சுற்றிலும் அகங்காரிகள் இருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு பயமாக தான் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த உலகத்தில் நம்மை பயமுறுத்துகிற பிரச்சனைகள் இருக்கிறது, நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், நம்மை பயமுறுத்துகிற மனிதர். அவர் சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். யாரை நம்புறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு இல்லை. தாவீது கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, உபத்திரவங்களை இந்த உலகத்தில் அவர் சந்தித்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை நம்பினார். அநேக இடங்களில் அவர் சொல்கிறார்,
சங்கீத புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம், நான் நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எனக்கு தஞ்சம்ன்றா. நான் யாரிடத்தில் போவேன்? நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலாம். அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 39:7 சொல்கிறாரு, வாசிக்கலாம். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் நீங்கள் தாவீதை போல பாடுகள், உபத்திரவங்கள், பயங்கரங்களை கடந்து வந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட சூழலில் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லலை. நான் உம்மை நம்புவேன். அநேக மக்கள் அப்படி தான் தீர்மானிக்கிறாங்க. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. வாழ்க்கை குழப்பமாக இருக்கிறது, வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நம்பிக்கையாயிரு, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. கவனிக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நீரே என் நம்பிக்கை. ஆமாம், எவ்வளோ நாள் சபைக்கு வரோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், கர்த்தர் நம்மை எவ்வளோ சூழ்நிலைகளில் நம்ம நடத்தி வருகிறார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் தேவனுடைய பிள்ளைகள் குழம்பி போகிறார்கள், நம்பிக்கை இழந்து போகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய கப்பல் நடு சமுத்திரத்தில், கடலில் அதை நிறுத்தும் பொழுது ஒரு நங்கூரம் அந்த கப்பலில் இருக்கிறது, அதை வைத்து அந்த அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துகிறான். காற்று பலமாய் வீசினாலும், கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அந்த நங்கூரத்தின் மூலம் கப்பலை நிறுத்துகிறார்கள். ஆகவே அதுபோல் நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் பேரில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒரு நங்கூரத்தை போல இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் உங்களை கீழே அசைத்து தள்ளிவிடக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அசைக்கப்படுவதில்லை, என் நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நீரே என் நம்பிக்கை. என் கூட சேர்ந்து சொல்லலாம், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. ஆமாம், புறஜாதி மக்கள், கர்த்தர் அறியாதவர்கள், யாரை நம்புறது? அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்குது அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியணும், நீரே என் நம்பிக்கை. தேவனே நீரே என் நம்பிக்கை. தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவரை போல பாடுகள், உபத்திரவங்கள், பழைய உடன்படிக்கையில் போராட்டங்களை சந்தித்தவர்கள் தாவீது. அவருக்கு வந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், யுத்தங்கள் அதிகம். சாலமோன் ஒரு யுத்தத்தை கூட செய்யலை. ஆனால் தாவீது ஏராளமான யுத்தங்களை செய்கிறார். அவ எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஒருவேளை பயத்தோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? இந்த காரியத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, இந்த சூழ்நிலை எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய தேவையை நினைத்தா எனக்கு பயமாக இருக்கிறது, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, என் பிள்ளைகளை நினைத்தா எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமாம், அவர் சொல்லார், என்னை சுற்றிலும் அகங்காரிகள் இருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் விழுங்க பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். பேதுரு எழுதுகிறார் இல்லையா, விழித்திருங்கள். அவர் எழுதுகிறாரு 1 பேதுரு 5:8, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா வென்று வகை தேடி. ஆமாம், மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் வகை தேடுகிறார்கள். எந்த சூழ்நிலையில் இவர்கள் விழுங்கலாம், எந்த சந்தர்ப்பத்தில் இவங்களை விழுங்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் தேவனே நான் உம்மை நம்புவேன். ஆமென். ஆகவே தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினார். இன்றைக்கு சிலருடைய நம்பிக்கை பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், ஒரு பிரச்சனை வந்தால் தான் அவங்களுடைய நம்பிக்கை
எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால், மன கவலைப்பட்டதினால், மன வருத்தம் அடைந்ததினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சவுல் தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடுகிறான். அந்த சூழ்நிலையிலே தாவீது பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு வசிக்கிறார். அவனோடு கூட பல 100 ஆட்கள் தாவீதோடு கூட இருந்து அவரோடு கூட தங்கியிருந்தார்கள். ஒரு யுத்தத்துக்கு பெலிஸ்தரோடு கூட இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். சிக்லாகிலே அவர்கள் வசித்து வந்தார்கள். அந்த பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போய் அங்கே ராஜா அவனுக்கு, நீர் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி, ஆனால் அந்த பெலிஸ்தருடைய பிரபுக்கள் தாவீதின் பேரில் ஒரு சந்தேகம், இவன் நமக்கு உதவியாக இருப்பானா இல்லை நமக்கு எதிராக இருப்பானா தெரியவில்லை என்று குழம்புகிறார்கள். ஆனால் அந்த ராஜா சொல்கிறார், நான் உன்னை நம்புகிறேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்ய வந்தது நல்லது, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் புறப்பட்டு வரும்போது 3 நாள் கழித்து தங்களுடைய இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். அந்த 3வது நாளிலே அந்த சிக்லாகு வந்தபோது தாவீதும், 1ஆம் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் வந்து தென்புறத்து சிமியின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்களை சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீது திரும்பி வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற பெண்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஏன்னா தாவீது திரும்பி வரும்போது ஜெயத்தோடு தான் வருவார். ஏன்னா அங்கே பார்க்குறோம் இஸ்ரவேலில் என்ன நடக்குது, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000, ஜனங்கள் கொண்டாடினார்கள். ஆகவே யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்போதெல்லாம் தாவீதுக்கு ஒரு கொண்டாட்டம் அவரை வரவேற்கும். ஆனால் சிக்லாக அவர் நெருங்கும்போது அங்கே உயர்ந்து புகை மண்டலமாக இருக்கிறது. அவர்கள் அந்த இருப்பிடத்துக்கு வந்தபோது எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பிடங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி மக்கள் இல்லை, யாரும் அங்கு இல்லை, அவருடைய உடைமைகள் இல்லை. அவர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், அமலேக்கியர் வந்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அந்த இடங்களை எல்லாம், அவருடைய இருப்பிடங்களை எல்லாம் சுட்டெரித்து விட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் அழுகதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். கிட்டத்தட்ட அவனோடு கூட 600 மனுஷர் இருக்கிறார்கள். அவருடைய மக்கள், மனைவி, பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவருடைய பெற்றோர். யோசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்து, மனைவி மக்களை இழந்து, பொருட்களை இழந்து அவங்க அங்கே நிற்கிறார்கள். நிர்வாணியாக நிற்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, ஒன்றும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அங்கு பார்க்கிறோம் ஆண்கள், அவ்வளவு பேரும் ஆண்கள் தான் அங்கு இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை அவர்களால் சந்திக்க முடியவில்லை. அவர்கள் உடைக்கப்பட்டார்கள். ஆண்கள் பலன் இருக்கிற வரையிலும் சத்தம் போட்டு அழுதார்கள். எவ்வளவு பலன் இருக்குமோ அவர்களால் அதை தான் செய்ய முடிந்தது.
எல்லாரும் அழுகிறார்கள். இவ்வளவு நாட்களும் இந்த தாவீது அவனோடு இருந்த மனுஷருக்கு ஒரு ராஜாவை போல இருந்தார், ஒரு கிங்காக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த தாவீதையே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாவீது ஒரு ஹீரோவை போல அவர்கள் முன்னே இருந்தான். இப்போ அவர்கள் எல்லோரும் இந்த தாவீதோடு கூட நாம் யுத்தத்துக்கு போனதுனாலே நம்முடைய மனைவி மக்களை உடைமைகளை இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறோம். இனி அவர்களை பார்க்க முடியுமா? அவர்களுக்கு என்ன சம்பவித்தது, அவர்களுக்கு என்ன நேரிட்டது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அழதான் முடிகிறது. எல்லாரும் அழுகிறார்கள். அழுதது மட்டும் இல்லை, அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த தாவீது நிமித்தம் தான் நம்முடைய மனைவி மக்களை பெற்றோரை இழந்து உடைமைகளை இழந்து இன்றைக்கு நாம் இப்படி நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். வீடு வாசலை இழந்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க, இந்த தாவீதை நாம் கொல்ல வேண்டும், கல் எறிந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவ்வளவு பேரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இஸ்ரவேலில் வழக்கம் என்ன? அவர்கள் கல்லெறிந்து கொள்வது தான் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை. எல்லாவற்றுக்கும் அவர்கள் கல்லெறிந்து கொள்வது தான் அவருடைய வழக்கம். இவனை கல்லெறிந்து நாம் கொல்ல வேண்டும், இவனால் நம்முடைய மனைவி மக்களை இழந்து நாம் இன்றைக்கு நிற்கதியாக இருக்கிறோம் என்று தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பிவிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான். அந்த சூழ்நிலையில் பாருங்க, எல்லாவற்றையும் இழக்கும் போது மனுஷனுக்கு என்ன தெரியுமா? இருக்கிற நம்பிக்கை தான் அவனுக்கு ஒரு பலன். அதையே அவன் இழந்துடுறான் மனுஷர்கள். ஆனால் இங்கே தாவீதினுடைய பார்க்கும் பொழுது அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே வாசித்தோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே வாசித்தோம் இல்லையா? நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன். யாரை நம்புறதுன்னு தெரியல. இனி என்ன நம்புறது? இனி நம்புறதுக்கு என்ன இருக்கு? இனி நம்பி என்ன பிரயோஜனம்? இல்லை, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு அப்படி ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில், பொருளை இழந்தோ, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தோ, பணம் காசு இழந்தோ, வீடு வாசலை இழந்து நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த சூழ்நிலையில் கர்த்தரை உங்களால் நம்ப முடியுமா? தாவீது சொல்கிறாரு, தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அவனுக்குள்ளே இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழலில் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தரை நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஒரு நம்பிக்கை. ஆமாம், இனி எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு சொல்லலை. இன்னும் ஒரு நம்பிக்கை. அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த இழப்பின் மத்தியில், இந்த சூழ்நிலையின் மத்தியில், மரணத்துக்கு அருகாமையில் தாவீது இருக்கிறான். எந்த நேரமும் அவர்கள் கல்லெறிந்து அவனை கொன்று விடுவார்கள். அந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நம்பி அவரை கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த சூழ்நிலைக்கு நீர்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் மரணத்துக்கு அருகாமையில் இருக்கிறேன். மனைவி மக்களே அவனும் தான் இழந்து இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு பெரிய வலியும் வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவ்வளவு காலம் தங்களை சேவித்தவர்கள், தங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு அவனை சேவித்த அந்த மக்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் என்ன கொள்றது, நானே சாகிறேன்னு அவன் அந்த ஒரு முடிவும் எடுக்கலை. தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், சிலர் வாழ்வின் ஓரத்துக்கே போய்விடுவார்கள். இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. யாரை நம்புறது? கடவுளை தான் நம்பியிருந்தேன், அவரும் என்னை கைவிட்டார் என்று அவர் விபரீதமான ஒரு முடிவுக்கு போவார்கள். ஆனால் தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன், தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். இந்த சூழ்நிலையில் தேவனிடத்தில் எனக்கு பதில் இருக்கிறது. ஆமென். சொல்கிறான், மிகவும் நெருக்கப்பட்டான். மற்றவர்கள் எப்படி நெருக்கப்பட்டாங்களோ இல்லையோ, தாவீதுக்கு இன்னும் ஒரு நெருக்கம், மிகவும் நெருக்கப்பட்டான். தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். இந்த சூழ்நிலையை நான் நம்புகிற தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார். அங்கே பார்க்கிறோம், தாவீது
கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். வாசிக்கிறோம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த இராணுவத்தை நான் அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். உங்கள் நெருக்கத்தில் உங்களுக்கு ஒரு வழி இருக்குமானா நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாம். என் ஆபத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னும் ஒரு நம்பிக்கை, ஆமாம், நம்பிக்கை இழந்து போகிறதில்லை. இன்னும் ஒரு விசை கூட நான் கர்த்தரை நம்புவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபம் வருமா உங்களுக்கு? அவரை தான் நம்பியிருந்தேன், அவரே என்னை இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தரை நாம் குறை சொல்லுவோம். அவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அமலேக்கிய இராணுவம், ஒரு இராணுவம் தான் தம்முடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் இருக்க முடியும் என்று அவன் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை தான் சொல்கிறான், அந்த தண்டைனா அந்த இராணுவ வீரர்களை நான் பின்பற்றி போகலாமா, என் மனைவி பிள்ளைகளை நான் திருப்பி கொள்ளுவேனா, கர்த்தர்கிட்ட கேட்குறான். கர்த்தர் பேசுகிறார் அவன் கூட. அவர் சொல்கிறாரு, உன் மனைவி மக்களை நீங்கள் திருப்பி கொள்வது மாத்திரமல்ல, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளுவாய் அப்படின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு ஆற்றண்டைக்கு வருகிறார்கள். ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போயிடுறாங்க. ஏன்னா அவங்க மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த வலி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போய் நாம் யுத்தம் பண்ணி செய்வதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. கிட்டத்தட்ட 600 பேர் போகிறாங்க, அதில் சிலர் நின்று போகிறார்கள். 200 பேர் பக்கம் நின்று போயிடுறாங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, எங்களுக்கு பலனும் இல்லை. இன்னும் கூட உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி எங்களால் வர முடியாது, உன் பேச்சை கேட்டு வந்ததுனால தான் மனைவி மக்களை இழந்து நிற்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 200 பேர் நின்று போயிடுறாங்க. 400 பேரோடு போகும் பொழுது, அந்த ஆற்றை கடந்து போகும் பொழுது, அங்கே ஒரு எகிப்தியனை, ஒரு பையனை பார்க்குறார்கள். அவன் அப்படியே மரண தருவாயில் இருக்கிறான். அந்த அமலேக்கிய இராணுவத்தோடு கூட வந்தவன் தான் அவன் சொல்கிறான். அவனை விசாரிக்கும் போது தண்ணியை தந்து அவனுக்கு கொஞ்சம் பலன் வந்த உடனே அவன் பேசுகிறான். அந்த அமலேக்கிய இராணுவத்தோடு கூட தான் நான் வந்தேன். நான் வழியில் வியாதிப்பட்டதுனால என் எஜமான் என்னை விட்டு என்னை கைவிட்டு போய்விட்டான். நீங்கள் என்னை ஒன்றும் செய்யாமல் இருந்தால், என் எஜமானிடத்தில் என்னை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உங்கள் உடைமைகளையும் உங்கள் மனைவி மக்களையும் அமலேக்கிய இராணுவம் தான் கொண்டு போயிருக்கிறது என்று சொல்லுகிறான். எனக்கு அவர்களை காட்டுவீரா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், என்னை நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் நான் உங்களுக்கு அந்த உதவி செய்கிறேன் அப்படின்றான். அப்போ அவர்கள் கடந்து போய் அவர்களை, அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த இராணுவ குரூப் என்னன்னா, எங்கே போனாலும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளை அடிப்பது, அவர்களை உயிரோடு பிடித்து கொண்டு வருவது, இதுதான் அவருடைய காரியம். இந்த சிக்லாக்கு வருவதற்கு முன்னே வேறொரு இடத்துல போய் கொள்ளை அடித்து விட்டு வந்து மறுபடியும் இவர்களை சிறைப்பிடித்து கொள்ளையடித்து ஏராளமான பொருள்களோடு கூட கொண்டு போய் அங்கே அவர்கள் நமக்கு ஒரு பெரிய கொள்ளை கிடைத்தது என்று ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கும் பொழுது தாவீதோடு போன மனுஷர் அவர்கள் மேலே விழுந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் நிக்கிரகம் பண்ணி அங்கே பார்க்கிறோம். அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் திருப்பி கொண்டது மாத்திரம் இல்லை, அவருடைய உடைமைகளையும் பொருள்களையும்
எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார்கள். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த அத்தனை பொருளையும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொள்ளையிடுகிறார்கள். வேதத்தில் வாசிக்கலாம். இல்லை, 22ஆம் வசனம் பாருங்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீது இப்பொழுது அவங்களுடைய மனைவி மக்கள், அவருடைய உடைமைகள் மாத்திரம் இல்லை, ஏராளமான பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறார்கள். அங்கே என்ன பேசினார்கள்? இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். ஒருவேளை நீங்கள் இழந்தது நிமித்தம் வீடையோ பணத்தையோ பொருளையோ உங்களுக்கு அருமையானவர்களையோ ஒருவேளை நீங்கள் இழந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இழந்தது தான், போனது தான், இனி வராது, இனி கிடைக்காது, திரும்ப எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் போய்விடுகிறீர்களா? ஆனால் தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இழப்புகளில் தேவன் அதை நீங்கள் உங்கள் இழப்புகளை ஈடு செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த தாவீது கண்டுபிடிக்கிறார், இந்த சூழ்நிலையில் தேவன் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கணும், இன்றைக்கு நான் படுகிற வேதனை, இன்றைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையில் தேவன் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும். எப்படி யோபு எனக்கு இன்னும் அவரை நம்புவேன் என்று சொன்னபோது அவன் இழந்ததை மாத்திரம் திருப்பி கொள்ளலை, இழக்காத இன்னொரு மடங்கு அவன் திருப்பி கொண்டான். 2 மடங்கு அவன் திருப்பி கொண்டான். இவன் இழந்தது 1 மடங்கு, யோபு அவன் திருப்பி கொண்டது 2 மடங்கு. தாவீது இழந்தது 1 மடங்கு தான் பொருளாதாரம். ஆனால் மனைவி மக்களோடு கூட அவன் திருப்பி கொண்டு வரும், கொள்ளையிட்டு கொண்டு வரும் பொழுது ஏராளமான பொருட்களை கொள்ளையிட்டு கொண்டு வருகிறான். அவனோடு கூட வந்த மனுஷர் சொல்கிறாங்க, அந்த ஆற்றுக்கு அந்த கரையில் நின்று போனார்களே, அவர்களுக்கு நாம் இந்த கொள்ளையில் 1 பங்கை நாம் தரக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தாவீது எவ்வளோ உத்தமன் பாருங்கள், எவ்வளோ அன்புள்ளவன் பாருங்கள். வேண்டாம், இவங்க சொல்கிறாங்க அவங்க மனைவி மக்களை மட்டும் தந்துடுவோம், போ, நாங்கள் கொள்ளையிட்டதில் உங்களுக்கு 1 பங்கம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். தாவீது சொல்கிறார், அப்படி இல்லை, அவருடைய மனைவி மக்களை அவர்கள் எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லை, நமக்கு எப்படி பங்கிடுகிறோமோ சம அளவில் நமக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கிறதோ அதே போல் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த கொள்ளையை அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. எப்படி? அவர்கள் திருப்பி கொண்டு வந்தது ஏராளம். பொன்னும் வெள்ளியும் அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம், உடைமைகளை கொண்டு வந்திருக்கலாம். இவர்களுடைய உடைமைகளை மாத்திரம் அந்த அமலேக்கியர் கொள்ளையிடவில்லை. இன்னும் சில இடங்களில் அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்திருக்கிற அத்தனை பொருட்களையும் தாவீது கொள்ளையிட்டார்கள். அது அவர்களுக்கு பிரித்து ஏராளமாய் கொடுக்கிறார்கள். இன்னமும் மீதம் இருக்கிறது. இவர்கள் அதிகமாய் அதை பங்கிட்டு கொண்டாலும் தேவைக்கு அதிகமாகவே அவர்கள் திருப்பி கொண்டு வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் திருப்பி கொள்ளும்போது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார், நீ போ, உன் மனைவி மக்களை நீ திருப்பி கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். என் மனைவி மக்களை நான் பார்ப்பேனா, அவர்களை நான் சந்திப்பேனா, அவர்களை நான் உயிரோடு பார்க்க முடியுமா, அவர்கள் திரும்பவும் என் மனைவி மக்களை நான் சேர்ந்து கொண்டு வர முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், முடியும், நீ போ. ஜெபிக்கிற மனுஷனுக்கு அந்த சூழ்நிலையில், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்பி ஜெபிக்கிற மனுஷனுக்கு
எவ்வளோ பெரிய பதிலை சொல்கிறாரு பாருங்க. உன் மனைவி மக்களை நீ திரும்ப கொண்டு வரலாம், அது மட்டும் இல்லை, ஏராளமானதை சகலத்தையும் நீ திருப்பி கொண்டு வருவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த தாவீது யூதேயா தேசத்தில் தாவீதை எதிர்த்த அந்த யூதேயா தேசத்தில் அவர்களுக்கு கூட அந்த கொள்ளையில் பங்கு அனுப்புகிறார். எல்லா இடத்துக்கும் கொள்ளையில் பங்கு அனுப்புகிறார். பாருங்க, வாசிக்கலாம் 26ஆம் வசனம். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதர்களாகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் எங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதத்தின் பாகம் அப்படின்றார். கர்த்தரை பாருங்க, இந்த சூழ்நிலையில் இவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஏராளமான உடைமைகள், அது பொன் உடைமைகளாக இருக்கலாம், வெள்ளி உடைமைகளாக இருக்கலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு ஒரு பங்குன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புறாரு. அவர் யாராருக்கு அதை அனுப்பினார் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்திரையில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்மோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காவில் இருக்கிறவர்களுக்கும், எரோமியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொரேசனில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீதும் அவன் மனுஷரும் நடனமாடின எல்லாம், அதாவது நடமாடின எங்கெல்லாம் போக்குவரத்தாக இருந்தாரோ தாவீது, அவர்களுக்கு எல்லாம் அந்த கொள்ளையில் பங்கு அனுப்புகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், அதில் ஒரு பங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது அந்த நம்பிக்கையை இழந்து போயிருந்தா அவனுடைய முடிவு என்னவா இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். மனைவி மக்களை இவர்கள் போய் திருப்பி கொண்டு வந்திருப்பார்களா? முடியாது. ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால தான் அவனை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு தந்தார். ஏராளமான பங்கிடுறாங்க, முடியல, ஏராளமாக இருக்குது. இது இவர்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை. வற்புறுத்தி, இது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு பெற்றுக்கொள் என்று ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் எங்கெல்லாம் நடமாடினாரோ, யாரெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்களோ, நண்பராக இருந்தார்களோ, எல்லாருக்கும் அனுப்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், தாவீதின் கொள்ளை. இது எப்படி நடந்தது? தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே, நான் இந்த சூழ்நிலை கூட கர்த்தாவே நான் உம்மை நம்புவேன், ஆமென், இந்த சூழ்நிலையில் கூட கர்த்தாவே நான் உண்மை நம்புவேன். நீங்கள் நம்பிக்கை இழந்து ஒருவேளை வந்திருக்கீங்களா? அநேக நேரங்களில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் உங்களை தடுமாற வைக்கிறதா? அவர் சொல்கிறாரு, நாம் வாசித்தோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அவன் மரணத்துக்கு அருகாமையில் இருக்கிறான், தன் மனைவி மக்களை இழந்து அவனை கொல்லுவதற்கு அவனை சுற்றிலும் மனுஷர் இருக்கிறார்கள். யாரும் தாவீதை திடப்படுத்தலை. யாராச்சும் பண்ணாங்களா? நாங்கள் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் கூட நாங்கள் இருக்கிறோம், என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு யாருன்னா தாவீதை கேட்டாங்களா? இல்லை. தாவீதை திடப்படுத்த ஒருவரும் கிடையாது. அவரே தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு யாரும் தைரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை, யாரும் அவனை பலப்படுத்தணும் அவசியம் இல்லை. அந்த நம்பிக்கை அவனை பலப்படுத்தி கொள்ளுகிறான், தன்னைத்தானே அவன் திடப்படுத்தி கொள்ளுகிறான். இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன் சொல்றாரு இல்லையா? அங்கே வாசித்த 56, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தாவே உம்மை நம்புவேன். தன்னை அவர் திடப்படுத்தி கொள்ளுகிறார். என்னை யாரும் விசாரிக்கலை, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லலை, பிரச்சனை இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தர் பேரில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நீங்களே உங்களை பலப்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், இன்னமும் ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவன் மாத்திரம் அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நம்பாமல் போயிருந்தான்,
அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் வாழ்க்கை முடிந்து இருக்கும். 2 சாமுவேல்லாம் அவனை குறித்து வேதத்தில் அவனை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் தாவீது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக உதவியாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தாவீது அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமாம், இன்றைக்கு மக்கள் எனக்காக யார் ஜெபிப்பாங்க, எனக்கு அவர் ஜெபம் பண்ண வரலையே, இவர் ஜெபம் பண்ண வரலையே, இவங்க ஜெபம் பண்ண வரலையே. பண்ணலாம். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களை தாங்களே திடப்படுத்தி கொள்ளலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாவீது அந்த சூழ்நிலையில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் நம்பிக்கை இழந்து விடவில்லை. இந்த சூழ்நிலையில் கூட தேவனே, நான் உம்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நாம் பார்க்கலாம், 1 சாமுவேலில் நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் ஒரு பகுதியை நாம் பார்த்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள், அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுடைய புருஷன் எல்கானா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது. அந்த பெனினாள் அன்னாளை மிகவும் விசனப்படுத்துவாள், மிகவும் விசனப்படுத்துகிறான். அவன் புருஷன் அவளை நேசிக்கிறான். ஆனாலும் அது அவளுக்கு ஒரு ஆறுதலாக இல்லை. அவன் சொல்கிறான், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு போதும், 10 பிள்ளைகளுக்கு நான் சமமாக இருக்கிறேன். எல்லாவற்றிலும் அவன் அன்னாளுக்கு அதிக பங்கை தருகிறான். ஆனாலும் அன்னாள் துக்கமுகமாக இருக்கிறாள். அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறாள். வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு அவள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு வருகிறாள். ஆனால் அவள் வாழ்க்கையில் பதில் இல்லை. அவள் சோர்ந்து போகவில்லை. அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது அங்கு வாசிக்கிறோம், அன்னாள் 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் போயிட்டு இருப்பாள். ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? சிலர்லாம் தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அன்னாளுக்குள்ள அந்த சோர்வு இல்லை. என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு பதில் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே இருந்தது. பாருங்க, வருஷந்தோறும் போய்கிட்டு இருக்கிறான். இல்லை, நான் இனி போகிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஒரு போராட்டம். இனி ஆலயத்துக்கு நான் போக மாட்டேன். இவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை உங்களால் பார்க்க முடியுமா? உங்களுக்கே அந்த அனுபவம். இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி இந்த பைபிளை நான் தொட மாட்டேன். ஆனால் அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறான். அவளுக்குள்ளே இன்னும் கர்த்தர் பேரில் ஒரு நம்பிக்கை இருக்கத்தான் செய்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் எது நடக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறான். ஆமாம், ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் செய்யலை, இல்லை ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? அந்த குடும்பம் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும். அன்னாள் சொல்லலை, இந்த வருஷம் நான் வரல, இனி நான் வர மாதிரி இல்லை, கடவுளை எனக்கு முதல்ல எதனா செய்யட்டும். இல்லை, அவள் துக்கமாக இருந்தாலும் அவள் மிகவும் அவள் சொல்கிறா, ஏலிக்கிட்ட என்ன சொல்கிறா? நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனம் உடைந்து வந்திருக்கிறேன், நான் மன வேதனையோடு கூட வந்திருக்கிறேன் அவள் சொல்கிறா. ஸோ அவ்வளவு சூழ்நிலையிலும் கூட
அந்த குடும்பத்தோடு கூட அவள் ஆலயத்துக்கு போகிறாள். இது எதை காட்டுதுன்னா, அவளுக்குள்ளே இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டு தான் இருந்தது. கர்த்தர் மேலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவள் கர்த்தரை நம்புகிறாள். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அண்ணாள் போயிருக்க மாட்டாள். நான் வரலைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அவள் அதான் சொன்னேனே, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் சிலர் பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்க, அதை மாதிரி அவள் செய்யலை. ஆமாம், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், இது நடந்தால் தான் நான் போவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த முறையும் அவள் ஆலயத்துக்கு போகிறாள் என்றால் அன்னாளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆமென். அவள் பார்க்குறாள், கர்த்தர் பார்க்குறார். நான் சொன்னேன், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவள் இந்த முறை ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறாள். ஜெபம் வித்தியாசமாக இருக்குது. சொல்கிறார், தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன். ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் தான் ஆண்டவர் நமக்கு தருவாரா? இல்லை. அவருடைய விசுவாசத்தை அது காட்டுகிறது. எனக்கு ஏதாவது ஒரு பிள்ளையை தாங்க, ஒரு குழந்தையை தாங்க அப்படி கேட்கல. அவ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால், அதான் விசுவாசம், நம்பிக்கையை காட்டுது. அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன். எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். இந்த முறை அப்படி ஜெபிக்கிறாள். இந்த முறை அவள் முழு நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த ஜெபம் அன்னாளுடைய முழு நம்பிக்கையை காட்டுகிறது. ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு போகலாவோ. இந்த முறை அவளுக்குள்ள ஒரு வெளிச்சம், தன்னுடைய முழு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியும் கூட அண்ணால தப்பாக பார்க்குறாரு. என்ன குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காளா அப்படி யோசிக்கிறார், தவறாக புரிஞ்சுக்கிறார் ஏலி. அப்போ தான் சொல்கிறாரு, நான் மதுவாகிலும் வேறு எதையாகில நான் குடிக்கவில்லை, என் இருதயத்தை நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனமுடைந்து உள்ளம் உடைந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிறது நான் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். சொல்கிறான், என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், மனுஷனிடத்தில் அல்ல. சிலர்லாம் என் குறை யார்கிட்ட சொல்கிறதுன்னு ஓடி ஓடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவளுக்கு தெரியும், கர்த்தரிடத்தில் மட்டும்தான் எனக்கு பதில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் மட்டும்தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறான், என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். அது என்ன சொல்கிறா, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் கஷ்டங்களையும் கேள்விகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்றான். இப்போ சொல்கிறார் ஏலி, பயப்படாத, நீ போ, உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்தா, ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா மாற்றம் இல்லை. வீட்டில் கவலையோடு இருப்பாள். அது புருஷனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த முறை அவள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடு அவள் சந்தோஷமாக இருக்கிறாள், மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும், என் ஜபத்தை கர்த்தர் கேட்டாள், என் விண்ணப்பத்தை அவர் கேட்டாள், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பதிலை வைத்திருக்கிறார். அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாள் என்று சொல்லும்போது இதை எதை காட்டுதுன்னா, அன்னாள் இடத்துல அவளுக்கு இன்னும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே தான் இருந்தது. குடும்பத்தில் அவளுக்கு பிரச்சனை, அந்த சூழ்நிலையில் அவள் நம்பிக்கை இழந்து விடவில்லை. ஆனாலும் அன்னாள் இந்த விசை போகும் பொழுது முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாள். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் அந்த ஊழியக்காரன் சொன்னது போல அந்த அன்னாள் ஒரு பிள்ளையை கற்பந்தரித்து பெற்றெடுக்கிறான். அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைக்கிறான். இந்த பிள்ளை எப்பொழுது பால் மறப்பான்,
இந்த பால் குடியை எப்போ இந்த பிள்ளை விடும் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் இது கர்த்தருடையது, இந்த பிள்ளை கர்த்தருடையவன், இது என் பிள்ளை இல்லை, இது கர்த்தருடைய பிள்ளை. அவள் அந்த ஆலயத்தில் சொன்னால் இல்லையா, பொருத்தனை பண்ணினால் இல்லையா, அவள் சொல்கிறான், என் பிள்ளைய இந்த நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் அதை நான் உமக்கே தந்து விடுகிறேன் என்று சொன்னான் இல்லையா. ஆகவே இந்த பிள்ளை பால் மறந்த உடனே இந்த பிள்ளையை அந்த ஆலயத்துக்கு போய் அந்த பிள்ளை ஆசாரியன் எடுத்து கையில் என்ன செய்கிறா, அவள் சொல்கிறா, அறிமுகப்படுத்தி கொள்கிறா, இந்த ஆலயத்தில் நான் ஜபித்தேன், என்னை நீர் தவறாய் புரிந்து கொண்டீர், ஆனாலும் உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார், நீ நம்பிக்கையோடு போ, கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று சொல்லி அனுப்பினீர் அல்லவா, அந்த ஸ்ரீதான் நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடி, நான் ஜெபித்தபடி, நான் கர்த்தரத்தில் கேட்டபடி இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த பிள்ளையை அங்கே விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறான். அண்ணாளுக்கு எவ்வளோ பெரிய மனது யோசித்து பாருங்கள். உற்சாகத்தில் நம்ம சில காரியங்களை சொல்லிவிடுவோம், கர்த்தருக்கு இது செய்வோம் அதை செய்வேன், ஆனால் அந்த காரியம் நடக்கும்போது அந்த உற்சாகம் இருக்காது. இவ்வளோ தருணமாக கர்த்தருக்கு. சிலர் தசம பாகத்துக்கே முன்ன பண்ண யோசிப்பாங்க, இவ்வளோ தருணமாக கர்த்தருக்கு. அங்கெல்லாம் இவங்க ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. ஒரு பெரிய விளைச்சல் அவங்களுக்கு காத்திருக்கிறது, அந்த விளைச்சலை அந்த அறுவடையை இழந்து போகிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிசினித்தனம், கஞ்சத்தனம், முன்ன பண்ண யோசிக்கிறது, ஒரு சும்பி போன ஒரு இருதயம், ஒரு விசாலமான இருதயம் அண்ணாளுக்கு இருக்கு. அவள் ஜெபம் பண்ணாள், கர்த்தர் அப்படியே கேட்டார். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறாள். அந்த பிள்ளை பால் குடி பால் மறந்த உடனே கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டுறான். பிள்ளையை விட்டுட்டு திரும்பி வரா. வருஷம் போகும்பொழுதெல்லாம் அந்த பிள்ளை எவ்வளவு வளர்ந்திருப்பான் என்று அவனுக்கு ஒரு சட்டையை தைத்து கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு உடுத்தி விட்டு திரும்பி வந்து விடுவாள். என்ன மனது பாருங்க அண்ணாளுக்கு. வாசிக்கிறோம், கர்த்தர் அண்ணாளை கடாட்சித்தார், கர்த்தருடைய கருணை அண்ணாளுக்கு உண்டானது. வாசிக்கலாமா? 2:21. அப்படியே கர்த்தர் அண்ணாளை கருணை காட்டினார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். யோசித்து பாருங்க, கர்த்தர் அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் தரார். அவள் ஒன்றை தான் கேட்டாள். அதை ஒன்று கூட தனக்காக வைத்து கொள்ளவில்லை, அவள் கர்த்தருக்கு அதை கொடுக்கிறாள். கர்த்தர் பார்க்கிறார், அந்த பிள்ளையை நீ எனக்கு தந்து விட்டாயா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் அவளுக்கு 3 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். திரும்பவும் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். கர்த்தர் 5 பிள்ளைகளை, சாமுவேல் இல்லாமல் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஒரு நம்பிக்கை, ஆமாம், இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்குள்ள? இது நடக்கலை, அது கிடைக்கல, எனக்கு இது இல்லை, சோர்ந்து போறீங்களா? உங்கள் நம்பிக்கை இன்னும் ஒரு நம்பிக்கை, நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன், விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாம், அவிசுவாசிகள், அஞ்ஞானிகள் நம்பிக்கை இழந்து தங்கள் வாழ்வை முடித்து கொள்ளுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனி ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்தாலும் எனக்குள்ளே இன்னும் ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலவெளியில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு யாரும் இல்லை. இந்த உலகம் நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தில், நம்பிக்கை இழந்து போகிற இந்த உலகத்தில்
நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து போனாலும் நாங்கள் உம்மை நம்புவோம். எங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முடிவில்லைப்பா. இன்னும் கூட நாங்கள் கர்த்தரை நம்புவோம். தாவீதை போல கர்த்தரை நம்பின தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாவீது கொள்ளை என்று சொல்லுகிற விதத்தில் அவன் இழந்தது மாத்திரமல்ல, சகலத்தையும் அவன் திருப்பி கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்தீங்கப்பா. அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவள் ஒன்றை கேட்டாள், தேவன் அவளுக்கு 5 தந்து அவளை ஆசீர்வதித்தீர். உம்மை நம்பினவர்களை நீர் வெக்கப்பட்டு போக விடவில்லைப்பா. உம்மை நம்பினவர்களை நீர் கைவிடவில்லை. உம்மை நம்பினவர்களை நீர் காப்பாற்றினீர். அவருடைய நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தீர். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை எதை இழந்து, பணம் காசு இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, வீடு வாசலை இழந்து, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் அவர்கள் வந்திருப்பார்களானால் தேவன் அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இழந்ததுக்கு பல மடங்கு அவர்களுக்கு திருப்பி தர வேணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.